திருப்பூர் ரயில் நிலையத்தில் மதுபோதையில் தண்டவாளத்தின் இடையே சிக்கி திணறிய முதியவர் பொதுமக்களின் உதவியுடன் மீட்கப்பட்டார். ராயபுரம் பகுதியைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி முதியவர் மதுபோதையில் தண்டவாளத்தை கடப்பதற்காக கீழே இறங்கிய நிலையில் மீண்டும் மேலே ஏற முடியாததால் அப்படியே அமர்ந்து கொண்டார். இதனை பார்த்த ரயில்வே காவல்துறையினர் அவரை பொதுமக்களின் உதவியுடன் மீட்டு நடைமேடையில் அமரச் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி உடுமலை சாலையில் சாலையோரத்தில் இருந்த மரம் சரிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பழனியில் இருந்து உடுமலை செல்லும் சாலையில் கலையம்புத்தூர் அருகே சாலையோரத்தில் இருந்த மரம் முறிந்து விழுந்ததால் அப்பகுதியில் வாகனங்கள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது. போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் மரத்தை வெட்டி அகற்றினர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே சௌமிய நாராயண பெருமாள் திருக்கோவிலில் மாசி மகத்தை முன்னிட்டு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருக்கோஷ்டியூரில் உள்ள சௌமிய நாராயண பெருமாள் கோவிலில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தெப்பக்குளத்தை சுற்றிலும் லட்சக்கணக்கான அகல் விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்தனர். இந்நிலையில் திடீரென பெய்த மழையால் வயல் பகுதி முழுவதும் சகதியானதால் பக்தர்கள் வாகனங்களை சாலையோரம் நிறுத்தினர். இதனால் திருப்பத்தூர் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் சாலையில் அணிவகுத்து நின்றன. சேலம் மாவட்டம் தம்பம்பட்டி அருகே பச்சைமலை ஊராட்சி மலை கிராம பகுதிகளுக்கு கூடுதல் மினி பேருந்துகளை இயக்க மலைவாழ் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பச்சைமலை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வெங்கமுடி, சேந்தகம், நெய்வாசல் உள்ளிட்ட 32 மலை கிராமங்கள் உள்ளன. இந்த மலை கிராமங்களில் பேருந்து வசதி இல்லாததால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகள், முதியோர்கள், கர்ப்பிணி பெண்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இதை கருத்தில் கொண்டு தம்பம்பட்டியில் இருந்து பச்சைமலை மலை கிராமங்களுக்கு செல்ல கூடுதல் அரசு மினி பேருந்துகளை இயக்க வேண்டும் என மலைவாழ் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் இருந்து திருவண்ணாமலைக்கு அரசு பேருந்தில் மது பாட்டில்களை கடத்திய ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். புதுச்சேரியில் இருந்து திருவண்ணாமலைக்கு அரசு பேருந்து ஓட்டுநர் ஏழுமலை மற்றும் நடத்துனர் நல்லதம்பி இருவரும் 7 மதுபான பாட்டில்களை டிரைவர் இருக்கையின் பின் உள்ள பெட்டியில் மறைத்து வைத்துள்ளனர். இந்நிலையில் நாட்டார்மங்கலம் அருகே போக்குவரத்து துறை அதிகாரிகள் பேருந்தை சோதனை செய்தபோது பெட்டியில் வைத்திருந்த 7 மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். இதையடுத்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். கோவை மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலை சுற்றி வட்டமடித்து படம் பிடித்த ட்ரோனை வனத்துறையினர் பறிமுதல் செய்து அபராதம் விதித்தனர். சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த முகேஷ் என்பவர் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் மேலே தனது ட்ரோனை பறக்கவிட்டு படம் பிடித்துக் கொண்டிருந்தார். இதனை அறிந்த வனத்துறையினர் ட்ரோனை பறிமுதல் செய்து சட்டவிரோதமாக ட்ரோனை இயக்கியதற்காக அபராதம் விதித்தனர். வழக்கறிஞர்கள் மீது பொய் வழக்குகள் போடப்பட்டு கைது செய்யப்படுவதை கண்டித்து சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களான பாலசுப்ரமணியன், லிங்கேஸ்வரன், அஜித்குமார் ஆகியோர் மீது காவல்துறையினர் பொய் வழக்குகள் பதிந்து கைது செய்ததாக கூறி உயர்நீதிமன்ற ஆவின் நுழைவாயிலில் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 3 மீதான வழக்குகளை ரத்து செய்யாவிடில் மிகப்பெரிய அளவில் வழக்கறிஞர் சங்கத்தினர் போராட்டம் நடத்துவோம் எனவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே விபத்தில் சிக்கிய காரில் இருந்து சுமார் 290 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டது. ஜண்டாமேடு பகுதியில் திருவண்ணாமலை நோக்கி அதிவேகமாக சென்ற கார் திடீரென பிரேக் போட்டதால் பின்னால் வந்த அரசு பேருந்து மோதியது. இந்த விபத்தில் நிலைகுலைந்த காரில் இருந்து 2 இறங்கி தப்பி ஓடினர். இதையடுத்து காரை காவலர்கள் சோதனையிட்ட போது அதில் மூட்டை மூட்டையாக 290 கிலோ குட்கா, ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் இருந்தது தெரியவந்தது. செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அருகே 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அவரது பெரியப்பா கைது செய்யப்பட்டார். கூடுவாஞ்சேரியைச் சேர்ந்த சிறுமி அவரது பெரியப்பா ரவி வீட்டிற்கு சென்றபோது சிறுமியை தன் அறைக்கு அழைத்து சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதுகுறித்து அறிந்த சிறுமியின் தந்தை கூடுவாஞ்சேரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் ரவி மீது போக்சோ சட்டத்தின் கீழ் காவலர்கள் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் காக்கங்கரை அருகே தேங்காய் நார்லோடு ஏற்றி வந்த லாரி மின்சார கம்பி மீது உரசியதில் லாரி தீப்பிடித்து எரிந்தது. மற்றப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த ஆனந்தன் என்பவர் தேங்காய் நார்லோடு ஏற்றிக்கொண்டு தருமபுரி நோக்கி சென்று கொண்டிருந்தார். அப்போது காக்கங்கரை பகுதியில் லாரி சென்று கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மின்சார கம்பியில் உரசியதில் லாரியில் தீப்பற்றியது. இதையடுத்து விரைந்த நாற்றம்பள்ளி தீயணைப்பு நிலையத்தினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைத்தனர். அதற்குள் லாரி முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. நாமக்கல்லில் உள்ள புராண சிறப்பு வாய்ந்த கமலாலய குளத்தில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு தெப்பத்தேர் திருவிழா நடைபெற்றது. நாமக்கல் மலையின் தெற்கு பகுதியில் உள்ள இந்த குளத்தில் தேர் திருவிழா விமர்சையாக நடந்தது. இதில் நாமக்கல் லட்சுமி நரசிம்மர் சாமி, அரங்கநாதர், ஆஞ்சநேயர் ஆகிய உற்சவ மூர்த்திகள் தெப்பத்தேரில் எழுந்தருளி கமலாலய குளத்தை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர்.
திருப்பூர் இடையர்பாளையத்தில் சிட்டாவில் பெயர் சேர்க்க 7,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற VAO மற்றும் உதவியாளர் கைது செய்யப்பட்டனர். கார்த்திகேயன் என்பவர் சிட்டாவில் தன் பெயரை சேர்க்க இடையர்பாளையம் VAO அலுவலகத்தில் விண்ணப்பித்த நிலையில் அதற்கு VAO பிரபு 7,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். இதனையடுத்து கார்த்திகேயன் ரசாயனம் தடவிய 7,000 VAO அலுவலக உதவியாளர் கவிதாவிடம் கொடுத்தபோது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை காவலர்கள் VAO பிரபு மற்றும் உதவியாளர் கவிதா ஆகியோரை கைது செய்தனர். கோவை வஉசி மைதானத்தில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த மைதானத்தின் வழியாக காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வந்த சொக்கலிங்கம் என்பவர் சேலையில் தூக்கிட்டு சடலமாக இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். அவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து கோவை பந்தயசாலை காவல் நிலைய போலீசார் விசாரணை நடத்துகின்றனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே அருந்து கிடந்த மின்கம்பியை தொட்ட தனியார் கல்லூரி மாணவர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார். புளியம்பட்டி மாதம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த தனியார் கல்லூரி மாணவர் தியாகமூர்த்தி நண்பர்களுடன் பெரிய கள்ளிப்பட்டி முருகன் நகர் பகுதிக்கு சென்றுள்ளார். அப்போது கனமழையில் அருந்து தொங்கிக் கொண்டிருந்த கம்பியில் தியாகமூர்த்தியின் கைப்பட்டதில் அவர் மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே நெடுஞ்சாலையில் தேங்கிய மழைநீரால் அடுத்தடுத்து வந்த 5 வாகனங்கள் விபத்தில் சிக்கின. தண்டமட்டு ஏரியில் இருந்து வெளியேறிய உபரி நீர் தனிநபர் ஆக்கிரமிப்பால் வெளியேற முடியாமல் தேசிய நெடுஞ்சாலையிலேயே தேங்கி நின்றது. இந்நிலையில் அவ்வழியாக சென்ற இருசக்கர வாகனம், கார், சிமெண்ட் கலவை லாரி, ராட்சத குழாய் ஏற்றி வந்த லாரி, சோப்பு லோடு லாரி என அடுத்தடுத்து 5 வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி கவிழ்ந்தன. இந்த விபத்தில் வாகன ஓட்டிகள் நல்வாய்ப்பாக லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். கோவை மருதமலை முருகன் கோவிலில் திருமணம் செய்து கொண்ட மாற்றுத்திறனாளிக்கு கோவில் நிர்வாகம் சார்பாக 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சீர்வரிசை வழங்கப்பட்டது. ஆனஸ்புரத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான கலையரசனுக்கும் வீரபாண்டி அறிவுடி நகரைச் சேர்ந்த வைதேகிக்கும் மருதமலை கோவிலில் அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் முன்னிலையில் திருமணம் நடைபெற்றது. இதையடுத்து தமிழக அரசின் வழிகாட்டுதலின்படி மருதமலை கோவில் நிதியில் இருந்து மாங்கல்யம், கட்டில், மெத்தை, பீரோ, பாய் உள்ளிட்ட 19 பொருட்கள் அடங்கிய சீர்வரிசை மணமக்களுக்கு வழங்கப்பட்டது. கரூரில் ஆம்னி வேனில் கடத்தப்பட்ட கல்லூரி மாணவியை மீட்ட காவல்துறையினர் ஒரு தலையாக காதலித்த இளைஞர் உட்பட 5 பேரை கைது செய்தனர். தாந்தோன்றிமலை அரசு கலைக்கல்லூரியில் படித்து வரும் மாணவி கடந்த 10ஆம் தேதி சக மாணவிகளுடன் நடந்து சென்றபோது கடத்தப்பட்டார். இது தொடர்பாக விசாரணை நடத்தி வந்த காவல்துறையினர் திண்டுக்கல் மாவட்டம் கோடைக்கிப்பட்டியில் இருந்து கல்லூரி மாணவியை மீட்டனர். மேலும் மாணவியை கடத்திய நந்தகோபால், அவரது தாய் கலா, நண்பர்கள் கருப்பசாமி, சரவணன், பழனிசாமி ஆகியோரை கைது செய்து ஆம்னி வேனையும் பறிமுதல் செய்தனர். பழனி அருகே சேம்பரில் பணம் பறிக்க முயற்சித்த போலி வருமான வரித்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டார். சத்திரப்பட்டியில் செந்தில் என்பவர் செங்கல் தயாரிக்கும் சேம்பர் நடத்தி வரும் நிலையில் அங்கே காரில் வந்த சந்திரசேகர் என்பவர் தன்னை வருமான வரித்துறை அதிகாரி என அறிமுகம் செய்து கொண்டு பணம் பறிக்க முயற்சித்துள்ளார். இந்நிலையில் சந்திரசேகரை கைது செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொல்கத்தாவில் டோலி யாத்ரா பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பங்கேற்று கலைஞர்களுடன் சேர்ந்து நடனமாடினார். மேற்குவங்கத்தின் பாரம்பரிய டோலி யாத்ரா பண்டிகை வரும் 14ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு அனைத்து சமூக மக்களும் பங்கேற்கும் வகையில் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் பங்கேற்ற மம்தா மேடையில் கலைஞர்களுடன் சேர்ந்து உற்சாகமாக நடனமாடினார். உத்தரப்பிரதேசத்தில் ரீல்ஸ் எடுப்பதற்காக இளைஞர் ஒருவர் ஓடும் ரயிலில் தொங்கியபடி பயணித்த பதற வைக்கும் காட்சிதான் இது. கஸ்கஞ்ச் கான்பூர் இடையே ரயில் ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது இளைஞர் ஒருவர் ஜன்னல் கம்பியை பிடித்தபடி வெளியே தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்த சக பயணிகள் எதிர்பாராத விதமாக இளைஞர் வெளியே விழுந்ததாக எண்ணி அவரை மீட்க போராடினர். ஆனால் அவர் ரீல்ஸ் எடுப்பதற்காக இப்படி தொங்கியதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தனர். बच्ची को एक जिए के रो जाएगी।